சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் திரும்பவும் அதே கேள்வியை தான் உன்கிட்ட கேக்குறேன். பிரகாஷ் நம்மளோட எதிரி. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பார்வதியும் அவனுக்கு உடந்தையா நிக்கிறான்னா அப்போ அவ நம்மள எதிரியா நினைச்சுதானே இதெல்லாம் பண்றான்னு அர்த்தம். அதையே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கெல்லாம் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறதால நான் கேக்குறேன். ஒருவேளை அந்த பார்வதி நாளைக்கு பிரஸ் மீட்ல நீதான் நிகிதாவை கொன்னேன்னு சொன்னானா நீ என்ன பண்ணுவ? அப்பவும் அவ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி பழிய ஏத்துக்கிட்டு ஜெயில போய் உக்காந்துக்குவியா? ஏற்கனவே நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் நீ மறந்துட்டியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ஜெயில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைச்சு அம்மாவும் நானும் இங்க ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம இருந்திருக்கோம் அர்ஜுன். அதனால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி பதறிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் அந்த பார்வதியை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணும்னா பாருங்க, உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு முதல் எதிரியா வந்து நிக்க போகுது. நாளைக்கு அவ எல்லாத்தையும் பிரஸ் மீட்ல சொல்லத்தான் போறா. அப்பதான் தெரியும் அவ எப்படிப்பட்ட சுயநலவாதின்னு. என் அக்கா சத்தியமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. ஒரு வேளை அவ அப்படி சொல்லிட்டானா என்ன பண்றது? ஏன் அக்கா சொல்ல மாட்டா? அத நான் உறுதியா சொல்றேன். அவளை முழுசா நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல மலர். இந்த அளவுக்கு பண்றதுக்கு திட்டம் போடுறவ அத மட்டும் பண்ண மாட்டான்னு என்னால நம்ப முடியல மலர். எனக்கு என்னவோ துர்கா சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. நாம எல்லாரும் தான் முட்டாள்தனமா அவளை நம்பிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா அது என் புள்ளைக்கு தான் ஆபத்து. ஏதாவது பண்ணியே ஆகணும். அத்தை, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அக்காவை தப்பா நினைக்காதீங்க. என்ன நம்புங்க. என் அக்கா எனக்கு எதிரா எந்த விஷயத்தையுமே பண்ணது கிடையாது. இதுக்கப்புறமும் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த பிரஸ் மீட்டும் நடக்காது. என் அக்காவும் அர்ஜுனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. அத்தை, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீங்க அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். என் அக்கா பாவம் அத்தை. அவளுக்கு எதுவும் தெரியாது. அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். என்ன மீறி அவ எதுவுமே பண்ண மாட்டா. அர்ஜுன் ஏன் புருஷன் அத்தை. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் எவ்வளவு துடிச்சு போவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படிப்பட்ட என் அர்ஜுனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அத்தை. என்ன நம்புங்க. என் அக்கா கிட்ட நான் பேசுறேன். அம்மா, மலர சொல்றாள், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை நம்புறேன் மலர். ஆனா அதையெல்லாம் மீறி பார்வதி ஏதாவது பண்ணா அவ்வளவுதான். இப்பெல்லாம் எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்குறா. அவளுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? நாளைக்கு அவ பிரஸ் மீட்ல வச்சு அர்ஜுனை பத்தி தப்பா சொல்லிட்டா செண்பகவள்ளி அத்தை அவளை வாழ்நாள் எதிரியா பாத்துருவாங்களே. என்ன பண்றது? மலர், ஏன் என்னாச்சு? இனி தூங்கலையா? அர்ஜுன், எனக்கு மனசே சரியில்லை.
ரொம்ப பயமா இருக்கு. என் அக்கா என்னை விட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. ஏன் மலர் அப்படிலாம் யோசிக்கிற? நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. இல்ல அர்ஜுன், நாளைக்கு அவ பிரஸ் மீட் வச்சு உன்னை பத்தி தப்பா ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் எல்லாருக்குமே என் அக்கா வேண்டாதவள் ஆயிடுவா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அர்ஜுன். இதை எப்படி நான் தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மலர், பார்வதி அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மா கிட்ட அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு நீ இப்படி பயந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. இல்ல அர்ஜுன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பிரகாஷ் ஏதாவது பண்ணி என் அக்காவை பிரஸ் மீட்ல உன்னை பத்தி தப்பா ஏதாவது சொல்ல வச்சுட்டான்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். செண்பகவள்ளி அத்தை அக்கா மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல. பார்வதி சொல்ல மாட்டாங்கன்னு நாம நம்புறது தவிர வேற என்ன பண்ண முடியும் மலர்? அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அர்ஜுன். வீட்டுக்கு போனாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நான் ஃபோன் பண்ணாலும் அக்கா எடுக்க மாட்டா. சந்தோஷோடைய தங்கச்சி கால் பண்ணி பாரு. அவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்வதி கிட்ட பேச ட்ரை பண்ணு.